அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மாசி மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுப முகூர்த்தம். அடுத்த வருஷம் தமிழ் புத்தாண்டு இல்லையா? அடுத்த மாதம் புதுசாக வாழ்க்கையை தொடங்குறவங்க, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, நம்ம சித்திரையிலேருந்து சித்திரை 1லேருந்து வச்சுக்கலாம், வருஷப்பிறப்புலேருந்து வச்சுக்கலாம், வருஷப்பிறப்புலேருந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மாசி மாதம் அப்படின்னா இவ்வளோ சாங்ஸு. மாசி மாதம் தான் எல்லாம் மாசி மாதம் தானே சிறப்பு தான். அது ஏன் சார் எப்போ பார்த்தாலும் மிதுன ராசி எங்களுக்கு மட்டுமே இதே மாதிரியே சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் காது வாக்கில் 2. அப்போ வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதில் கேட்காது. அப்படி கேட்குதுன்னா நம்ம வேலையை பார்க்கலன்னு அர்த்தம். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை பார்க்காதீங்க, இதெல்லாம் மியூட் பண்ணுங்க. காலையிலேயே எந்திரிச்சு ஒருத்தன் கைப்பட அனுப்புறது, ரோஜா பூ போட அனுப்புறது, வணக்கம் அனுப்புறது, வாழ்த்துக்க, இதெல்லாம் வெட்டிப்ப. எதுக்கு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் எடுத்து எதுக்கிட்டா ஃபோன் பண்ண? வெறித்தனம். நம்ம ஆட்டம் இன்னி வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி எந்த மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் உங்க ஆட்டம். மிதுன ராசிக்காரர்கள் மாசி மாசம் சூப்பரா இருக்க போறீங்க. ஒன்னே ஒன்று பிரச்சனை. உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மாசி மாத ராசி பலன்கள். மாசி ராசி, மாசி மாசம் ராசி பலன்கள். ஸோ மாசி மாச ராசி பலன்கள் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் குதூகலம். ஏன்னா பனி முடிந்து கோடை வருகிறது என்றா? இல்லை. நான் மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதையில் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அத்தனை இலைகள் உதிர்ந்த பின்னும் ஏதேனும் ஒரு குருவி வந்து நினைவூட்டுகிறது அந்த மொட்டை மரத்திற்கு தான் ஒரு மரம் என்பதை. அப்படி நிறைய பேருக்கு இந்த மாசி மாதம் தான் பார்த்திங்கன்னா இந்த சுப முகூர்த்தம். அடுத்த வருஷம் தமிழ் புத்தாண்டு இல்லையா? அடுத்த மாதம் புதுசாக வாழ்க்கையை தொடங்குறவங்க, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, நம்ம சித்திரையிலேருந்து சித்திரை 1லேருந்து வச்சுக்கலாம், வருஷப்பிறப்புலேருந்து வச்சுக்கலாம், வருஷப்பிறப்புலேருந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வருஷப்பிறப்புலேருந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் மாசி மாதம் அப்படின்னா இவ்வளோ சாங்ஸு. மாசி மாதம் தான் எல்லாம் மாசி மாதம் தானே சிறப்பு தான். அது ஏன் சார் எப்போ பார்த்தாலும் மிதுன ராசி எங்களுக்கு மட்டுமே இதே மாதிரியே சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் காற்று வாக்கில் 2. அண்ணே ரமேஷ் அண்ணே பேர் வைக்கும் போதே எனக்கு தெரியும் காற்று வாக்கில் 2. அந்த தம்பை பார்த்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் சொல்கிறது ரெஜிஸ்டர் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் வச்ச தம்பு ரெஜிஸ்டர் ஆகிருந்தேன், இனிமேல் மிதுன ராசிக்காரங்களுக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான். அப்படிலாம் கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிறது தான். இப்போ சில பேர் அப்படி சொல்கிறோம், அப்படி சொல்கிறதெல்லாம் நடந்துருதா என்ன? சும்மா அப்படி சொல்கிறது தான். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு சின்ன 10ஆம் வீட்டிலே சனி பகவான், 10ஆம் வீட்டுக்கு சனி வரப்போகிறார். அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. மார்ச் 29 வரப்போகிறார். மாபெரும் யோகத்தை நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் திஸ் மந்த். 10க்கு சனி வரப்போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சார். இந்த டைலாக் கேட்கும் போது எனக்கு உங்கள் ஞாபகம் வருது சார். கண்டிப்பாக வரணும். ஏனென்றால் சனியை மதிப்பவர்கள் எல்லாம் உழைப்பை மதிப்பவர்கள். உழைப்பை மதிப்பவர்கள் அத்தனை பேரையும் IBC நிறுவனமும் மதிக்கிறது, நானும் மதிக்கிறேன், எல்லோரும் மதிக்கிறோம். உழைப்பை மதிக்க வேண்டும். தெய்வம் எந்த வடிவில் இருக்கிறது? தெய்வம் இருப்பது எங்கே? உங்கள் வியர்வை தான் தெய்வம், உங்கள் தன்னம்பிக்கை தான் தெய்வம், உங்கள் உழைப்பு தான் தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சனி பகவான் 10ஆம் வீட்டில் வரப்போகிறார். வெகு பிரபல யோகத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். ஒரு பெரிய ஒரு புத்த மடம் இருந்ததாம். அந்த மடத்திலே ஒரு சென் தத்துவ கதை இது. குருஜி, என்னால் இங்கே தியானத்தை செய்ய முடியவில்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து வேத நூல்கள், புனித நூல்கள் நீங்கள் படிக்க சொல்கிறீங்க குருஜி. ஆனால் நம்ம வந்து இவர் அவரை பற்றி குறை சொல்கிறார், அவர் இவரை பற்றி குறை சொல்கிறார், இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள குறை சொல்கிறாங்க. குறை சொல்கிறதே ஒரு வேலையாக இருக்குது, என்னால் வேலை செய்யவே முடியல. அப்போ அவர் என்ன சொன்னாரா? சரி ஓகே, கையில் வந்து ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு இந்த மடத்தை 2 ரவுண்டு நடந்து வா என்று சொன்னாராம். கையில் ஒரு பாட்டில் எடுத்துட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு, ஆனால் ஒரு துளி கூட சிந்தக்கூடாது, இதான் ஒரு ரூல்ஸ். அந்த வேலையை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு அந்த 2 ரவுண்டு அந்த மடத்தை சுற்றி வந்தாராம். சுற்றி வந்தப்புறம் அந்த சென் முனிவர்கிட்ட வந்து கேட்டாராம், நான் முடிச்சிட்டேன் குருஜி. இவர் சொன்னாரா, நீ இப்போ 2 தடவை சுற்றி வந்தியே, இப்போ ஏதாவது யாராவது பேசுனது உன் காதில் கேட்டுச்சு என்று கேட்டாராம். இல்லை, எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா நான் இது துளி சிந்திடக்கூடாதுன்னு நான் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதில் கேட்காது. அப்படி கேட்குதுன்னா நம்ம வேலையை பார்க்கலன்னு அர்த்தம். சிம்பிள் அவ்வளோ தான்.
வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு மற்றவங்க எது சொன்னாலும் கேட்காது. 10ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது அவதூறு வரும். காரணம் என்ன? உங்களுக்கு பாதகாதிபதி குருவுடைய வீடு அது. உங்களுக்கு குரு உங்களுக்கு கெட்டவன், பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி வீட்டிலே 1-4 கூடிய புதன் வரப்போ வரார், பெயர் கெடப்போகுது. இதை பற்றி மற்றவங்க பயப்படணும், நான் ஏன் பயப்படணும்? நான் தான் எந்த விமர்சனத்தையும் கேட்க மாட்டேனே. 3 பொம்மை சொன்னாங்க சார், இப்படி ஒரு பொம்மை, இப்படி ஒரு பொம்மை, இப்படி ஒரு பொம்மை. சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. எதுக்கு? தீயவற்றை பேசாதே, தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காது, நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் தேவையில்லை. இப்போ நீங்கள் முக்கியமான மீட்டிங் இது, இப்போ நீங்கள் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு கரெக்டாக. இப்போ நான் உங்கள் முன்னாடி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ன ஒரு 2 பேர் உட்காந்து இது வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த ஃபோன் நோட்டிஃபிகேஷன் தேவையா? தேவையில்லை. என்ன ஒன்றும் ஐநா சபையிலேருந்து கூப்பிட போகிறதில்ல, ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. இல்லை, சைலண்ட் போட்டுடலாமா? போடுங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் எடுத்து பார்க்கணுமா? தேவையில்லை. ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மனது ஒரு நாளில் 60,000 தடவை, எத்தனை தடவை? 60,000 தடவை உங்கள் எண்ணங்கள் வேறு 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 எண்ணங்களாக மாறுகிறதாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மீதி 59,999 எண்ணங்களும் அந்த ஒரே எண்ணமாக மாறும் பொழுது நீங்கள் நினைத்ததை தரும் சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டுன்னு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை பார்க்காதீங்க, இதெல்லாம் மியூட் பண்ணுங்க. காலையிலேயே எந்திரிச்சு ஒருத்தன் கைப்பட அனுப்புறது, ரோஜா பூ போட அனுப்புறது, வணக்கம் அனுப்புறது, வாழ்த்துக்கள், இதெல்லாம் வெட்டிப்ப. எதுக்கு? யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் எடுத்து எதுக்கிட்டா ஃபோன் பண்ண? சும்மா தான் பண்ணேன். சும்மா தான் யாராவது பண்ணால் அந்த ஃபோன் எடுக்காதீங்க. அது உங்கள் சுயமரியாதைக்கு அசிங்கம். நல்லா புரிஞ்சுங்க. யாராவது ஃபோன் பண்ணி நான் சும்மா தான் பண்ணேன்னு சொன்னால் அந்த ஃபோன் எடுக்காதீங்க. அது உங்கள் சுயமரியாதைக்கு அசிங்கம். ஏன்னா அவன் நீங்கள் சும்மா தான் இருப்பீங்கிற எவ்வளோ நம்பிக்கையாக ஃபோன் பண்ணுறான் பாருங்க. நான் ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்கன்னு சொல்லலை. நான் பேசலாமா, நீங்கள் எதாவது வேலை இருக்கீங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் பேசியிருக்கணும். அது எப்படி நீ முடிவு பண்ணலாம்? நான் சும்மா தான் இருப்பேனே. அப்போ மிதுனராசிக்காரர்கள் பிரச்சனை புரியுதா? உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க, இத்தனை நாள் நமக்கு ப்ராப்பரான சான்ஸ் கிடைக்கல, இத்தனை நாள் நமக்கு ப்ராப்பரான வழி கிடைக்கலங்கிறதுனால நம்ம சும்மா தான் இருப்போம்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு இனிமே தான் புரிய போகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது இப்போ காட்ட போகிறீங்க. சும்மானா சும்மா இல்லை சார், அப்படி காட்ட போகிறீங்க. வெறித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான். வெறித்தனம். நம்ம ஆட்டம் இன்னி வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி எந்த மாதிரி? வேற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஆட்டம். ஏன்னா 10ஆம் வீட்டில் சூரியன் வந்துட்டார். 3 கூடிய சூரியன், இந்த ஹெச்ஓடி, த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இஸ் இன் த 10th பிளேஸ். நான் கூட என் பழைய கார்பரேட் கம்பெனியில் இருக்கும்போது என் பாஸ் ஒரு நாள் சொன்னார், நின்ன வாட் ஹேப்பனிங் இன் த லைன் ஷாப் ஃப்ளோர். ஏன்னா நாங்களாம் மேனேஜ்மெண்ட்டில் இருப்போம், கீழே ப்ரொடக்ஷன் லைன் ஓடிட்டுருக்கும். இந்த லைனில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இன் த ஷாப் ஃப்ளோர். யூ பீப்புள்ஸ் ஆர் வாட் டூயிங்? ஆச்சு பூச்சுன்னு கத்துறாரு. ஒரு 2 கத்து கத்துறாரு, ஏதோ பெரிய மனுஷன். கம்முன்னு விட்டுருந்தா அதோடு போயிருக்கும். நான் தான் எங்கள் டீமில் கொஞ்சம் துடுக்கு. நான் என்ன பண்ணுறேன், சார் என்ன ப்ராப்ளங்கிறத நானே நேரடியாக போய் இன்றைக்கி நான் ஷாப் ஃப்ளோரில் நின்று என்னன்னு கண்டுபிடிக்கல. என் பேர் ராம் கிடையாது சார் அப்படின்னு இறங்கி கீழே போய் நிற்கிறேன். நான் நின்ன நேரமோ சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணல சார், அதான் உண்மை. அன்றைக்கி பார்த்து ப்ராப்ளமே வரல. என் பாஸ் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவார்னு ஆசையோடு அப்படி மேலே வரேன், காலரை தூக்கிட்டு எப்படி அப்படின்னு வந்து, என்ன பாஸ் எப்படி ப்ராப்ளம் வரல பார்த்தீங்களா அப்படின்னு காமிச்சேன். ஸோ நீங்கள் அப்போ டெய்லியும் கீழே போய் நின்னீங்கன்னா ப்ராப்ளம் வராது. கரெக்டாக? ரைட். ஒரு மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸே வர வேண்டாம். இவருக்கு கீழே ஒரு சீட்டு கொடுத்துருங்க, நீங்கள் அங்கேயே உட்காந்துங்க, அங்கேயே ரிப்போர்ட் போட்டு அங்கேயே எழுதிங்கன்னா 1 மாதத்துக்கு கீழே போட்டாங்க சார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஹெச்ஓடி 10க்கு வந்துட்டாருன்னா ஷாப் ஃப்ளோரில் நீங்கள் நிற்கிற மாதிரி நீங்களே நின்றுட்டீங்க. நீங்கள் நின்னதுக்கப்புறமும் ப்ராப்ளம் போச்சுன்னா உங்கள் கெத்துக்கு அசிங்கம். ரமேஷ் அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் ஹெட்டு, இது நீங்கள் தான் நடத்தணும்னு கொடுத்துட்டாங்க. அவரே வந்துட்டார், அசிஸ்டண்ட்டெல்லாம் நம்பலை, அவரே வந்துட்டார். இப்போ நானே வந்துட்டேன். இப்பயும் ப்ராப்ளம் போனால் யாருக்கு அசிங்கம்? த பாஸ். எனக்கு அசிங்கம். நான் வந்துட்டேன், இங்கே ப்ராப்ளம் வரக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? ஸோ அப்போது 10ஆம் வீட்டுக்கு சூரியனே வந்துட்டார். இனி ஜாபில் இருக்க ப்ராப்ளத்தை அவரே சரி பண்ணுவார். உங்கள் வேலை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது, உங்கள் மொபைலை சைலண்ட் போடுறது, இந்த ரீல்ஸ் இப்படி இப்போல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதுக்கு ஏதோ பேரெலாம் வச்சுருக்கீங்களே, இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறது, இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு நிறைய வாசிக்க தொடங்குங்க. நிறைய புத்தகம் படிக்கிறவங்க உலகத்தில் நிறைய கவனிப்பீங்க. வித்தியாசம் உங்களுக்கு புரியும். வாசிக்கிறவங்களோட ஸ்டைல் வேறு, வேடிக்கை பார்க்குறவங்க ஸ்டைல் வேறு. நிறைய மொபைல் பார்க்குறவங்க அவங்களால தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியல, வார்த்தைகளை கோர்க்க முடியல. ஏன் கோர்க்க முடியல? அந்த வக்காபுலரி இல்லை. ஆனால் படிக்கிறவங்களுக்கு வக்காபுலரி வருது, வந்து கொட்டுது, அப்படியே அறிவு மாதிரி. எப்படி கொட்டுது?
ஏன்னா படிக்கிறான். மிதுன ராசிக்காரர்கள் மாதம் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒன்றே ஒன்று பிரச்சனை, ராசியில் செவ்வாய் இருக்கார். பிபி சுகர் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஷார்ட் டெம்பர் ஆகும். பேசிட்டே இருக்கும் போதே கை நீட்டிடுவீங்க, பேசிட்டே இருக்கும் போதே சேரா தள்ளி விட்டு எந்திரிச்சிருவீங்க. ஒரு மீட்டிங் நல்லா போயிட்டுருக்கோம், தேவையில்லாத உங்கள் கோவத்தினால அந்த மீட்டிங்கே கெட்டு போயிடும். கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது என்னுடைய வலது, இது உங்களுக்கும் வலதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி இது உங்களுக்கு இடதாக இருக்கலாம். இப்படி திரும்பி நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்ல வரேன் சார். வாட் இஸ் மை ரைட் இஸ் நாட் யுவர் ரைட். இஃப் மை ரைட் உங்களோட லெஃப்டாக கூட இருக்கலாம், உங்களோட லெஃப்ட் என்னோட ரைட்டாக இருக்கலாம். நான் வலது சாரிங்கிறதுனால நீங்கள் இடது சாரியோ, நீங்கள் இடது சாரிங்கிறதுனால நான் வலது சாரியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் இருங்க, எனக்கு பிடிச்சபடி நான் இருக்கேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு மாதம் இருங்க. பாஸ் திட்டுறார், அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒர்க் பண்ணுறேன். மொத்தத்தில் டீமோட டார்கெட் அச்சீவ் ஆகணும், அவ்வளோதான். உங்கள் ஸ்டைலே ஒர்க் பண்ணுங்கள், ஆனால் அச்சீவ் பண்ணி கொடுங்க. அதை பாஸ்க்கு புரிய வைங்க. பாஸ் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் என் ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு தேவை ரிசல்ட், அதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா பாஸ் சரின்றுவார். பாஸ் கூட உட்காந்து பாஸுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, ஏன்னா பாஸுக்கு தெரியும் எப்படி பண்ணணும், ஏன்னா அவர் பாஸ். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ண போகிறீங்க, சூப்பராக ஒர்க் பண்ண போகிறீங்க, நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. சூரியனே வந்துட்டார், இனி என்ன கவலை. ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கால் பண்ண அடுத்த 24 மணி நேரத்திற்குள், அதே அதிகம், இப்போல்லாம் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, 24 மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. கூகுள் மீட் லைவ்லேயே நீங்கள் நேரடியாக என்னை பார்த்து பேசலாம். 1. 2வது ibcbakti.com அந்த வெப்சைட்டில் போய் அங்கே என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அந்த தரவுகள்லாம் புக் பண்ணி நீங்களேவும் புக் பண்ணலாம். பண்ணுங்கள். மீண்டும் என்னை சந்தியுங்கள். உங்கள் காலுக்காக நான் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.